தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம், இரவு 1:14 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாருக்குமே வெற்றி மேலே ஒரு அக்கறை இருக்குது. எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி எட்டி பிடிக்கணும் அப்படின்னா 8 விதமான கருத்துக்களை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம கடைப்பிடிக்கணும். முன்னோர்களுடைய சொல்லலாம், மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழி. மூத்தவங்க சொல்கிறது முதல்ல நமக்கு கசப்பாக தெரியும், ஆனால் அதை ஏற்று நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கை பூரா நமக்கு இனிமையாக இருக்குமா. அதனால் எப்படி நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சியெல்லாம் முதல்ல சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கரிப்பு சுவை இருக்கும், அப்புறம் தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கிட்டே இருக்கும். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மூத்தோர் சொல்லல என்ன 8 வகையான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள், இது முதல் கருத்து. 2வது, எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். நம்ம அந்த காலத்துலலாம் கடிதம் எழுதுகிற போது ஏதாவது உள்நாட்டு ஒன்று எழுதிட்டோம்னு வச்சுங்க, பிரச்சனைகள் ரொம்ப வந்துடும். எழுதி முடித்த உடனே நம்ம அதை படித்து பார்க்கணும். கதையாக இருந்தாலும், கட்டுரையாக இருந்தாலும், கடிதமாக இருந்தாலும் நம்ம மனசில் வர்றதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம். எழுதுனதுக்கு அப்புறம் அதை ஒரு முறை அதை ஒரு கிளான்ஸ் பாருங்க அப்படிம்பாங்க. எழுத்து பிள்ளைக்காக இல்லை, கருத்து பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது அவங்கள பற்றி நம்ம ஏதாவது குறைகள் சொல்லியிருக்கலாம், அதனால ஏதாவது சண்டை சச்சரவு வரும். அதனால அந்த எழுதுவதற்கு முன்னால் முதல்ல யோசிக்கணும். அப்புறம் எழுதுனதுக்கு பின்னால் அதை படித்து பார்த்து அதற்கு பின்னால் தான் அதை அனுப்பணும். அது மாதிரி செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள், முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயுங்கள், குறை கூறுவதற்கு முன்னால் பொறுத்திருங்கள், வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அருமையான கருத்து தெரியுமா? வழிபாடு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கையொன்று நினைக்கும், கையொன்று செய்யும், கால் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும், மனம் ஒன்றை நினைக்கும், பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். அதனால தான் அப்படி இருக்க மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம சாமி கும்பிட்டா தான் கும்பிட்டதுக்குள்ள பலன் இருக்குமா. அது மட்டும் இல்லை, அந்த கடைசி முடிகிற போது, தெய்வ வழிபாடு முடிக்கிற போது, நான் கல்லா பிழையும் கருதா பிழையும் கருதி உன் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம் பண்ணின்னு ஒரு பாட்டு. நம்ம என்ன பிழை செய்யாத மனிதர்களே இல்லை, தவறு செய்யாத மனிதர்களே இல்லை, திருத்த முடியாத தவறுகளும் இல்லைன்னு ஒரு பழமொழி. ஆகையினால அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு தான் இறைவன்கிட்ட நம்ம சொல்கிறோம், இப்படி செஞ்சுட்டோம் இனிமேல் செய்ய மாட்டோம்னு சொல்கிறோங்கிற போது இந்த மாதிரியான பாடல்களையெல்லாம் நம்ம படிக்கணுமா. அதுக்கு வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருநிலைப்படுத்தணும், கைவிடுவதற்கு முன்னால் முயலுங்கள். இதுக்குள்ள கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன். பணி ஓய்வுக்கு முன்னதாகவே சேமியுங்கள். இந்த 8 வகையான கருத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்குள்ள விளக்கங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வெற்றிக்கனியை விரைவிலே எட்டிப்பிடிக்க முடியும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள். ராசிநாதன் செவ்வாய் 2இல் இருந்தாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எனவே நிதி நெருக்கடி அகலும், நிம்மதி கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணிக்கு துணையாக பக்கபலமாக இருப்பவர்களே உங்களுக்கு உதவி செய்வார்கள். என்ன இருந்தாலும் 3இலே புதன் வக்கரமாக இருப்பதனாலே கொஞ்சம் உடன்பிறப்புகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று முடிவெடுத்து நீங்கள் துணிந்து செய்து துயரங்களை எல்லாம் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றீர்கள். இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆயுத்தி யோகம் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அது மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். பூமி விற்பனை மூலமும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். 12 செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்கியது, பூமி வாங்கியதுவற்றை விற்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் சொத்து பிரச்சனை நல்ல விதமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே இதையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடலாம் என்றாலும் கூட உங்கள் ராசியிலேயே குரு இருப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் எதையும் எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். மனதிலே தெம்பு உங்களுக்கு அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் புதன் சூரியன் இருக்கின்றார். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமைந்தாலும் கூட கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஓரளவேனும் மனக்கலக்கங்கள் அகலலாம். இருப்பினும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவன் உமையவளை வணங்குவது நல்லது. சிம்மராசினர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது உற்சாகத்தோடு பணிபுரிகின்ற நாள். உறவினர்கள் பகை அகலும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். வசதிகள் பெருகி வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுக்கு கலகலப்பான சூழல் உருவாகும். குடும்பத்தோடு நீங்கள் உல்லாச பயணங்கள் செல்ல முன் வருவீர்கள். அதிலும் குறிப்பாக ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதில் அக்கறை காட்டுவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். செலவுகள் கூடினாலும் அதற்கேற்ப வரவுகள் உங்களுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். 12 கேது இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் நன்றாகவே இருக்கிறது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கலாம். 10 குரு இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலே நீங்கள் எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த மாற்றம் வரலாம். செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். இருந்தாலும் கூட 5 ராகு இருப்பதனாலே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறுகின்ற விதத்திலேயே இன்றைய கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். இன்று அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. வியாழனின் பார்வையும் ராசிகள் பதிகிறது. குரு பார்க்க கோடியன்மை அல்லவா. எனவே உங்களுக்கு கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வரலாற்றில் இடம்பெறும் விதத்திலே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே புதன் 7க்கு அதிபதி 7இல் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி 6இல் இருக்கின்றார். எனவே பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் குதூகலம் உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பார்வை 2இல் பதிவதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. அதிலும் நேரடி பார்வை. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 8ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அதுவும் குறிப்பாக நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் அந்த சிந்தனை நிறைவேறும். பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகளை நனவாக்கவும் அவருடைய கல்யாணத்திற்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதற்காகவும் நீங்கள் செலவிடக்கூடிய சூழல் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரனோடு ராகு உங்கள் ராசியில், மனதுக்காரகன் சந்திரனோடு ராகு 6லே குரு, குருவின் பார்வை 2ல் பதிகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். சச்சரவுகள் நீங்கி சமாதான குடிபறக்கும் நாள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்கள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கப் போகின்றது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. திடீர் விரயங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் நீங்கள். 12ஆம் இடத்திற்கு அதிபதி சனி 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். அயல்நாடு அல்லது அயலூர் அல்லது இடமாற்றங்கள் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனாலே புகழ்பெற்ற மனிதர்களின் ஒத்துழைப்போடு இன்று ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இன்று நீங்கள் நினைத்தது நினைத்த நேரத்தில் நிறைவேறும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. காரணம், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெற வேண்டுமானால் குரு பார்வை தேவை. அந்த குரு பார்வை உங்கள் ராசியை பார்க்கின்றது. கல்விக்காகவோ கலைக்காகவோ அயல்நாடு செல்வதற்காகவோ ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கலாம். தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொடுக்க வழிவகுத்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.